अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि செவிகளாலார நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பண்தேன் உறப்பத்துற்று புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்துன்னையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே. இந்த பாசுரத்தில் ஆவி ஆவி ஆத்மா ஆத்மா அப்படியே மனசு தான். ஆத்மாவை சொல்கிறது மனசு, சிந்தை, அப்படி தான் சொல்லணும். இந்த ஆத்மாவானது என்ன பண்ணுறது அப்படின்னா உன்னையே எப்பவும் ஆதரிச்சுட்டுருக்கு. அதாவது உன்னை ஆதரித்தாதான் இந்த ஆத்மா தரிக்கும். உன்னை ஆதரிக்கலைன்னா, உன்னை அனுவர்த்திக்கலைன்னா, உன்னுடைய சம்பந்தம் இல்லைன்னா இந்த ஆத்மா தரிக்காது. அதனால் எப்போவுமே உன்னையே என்னுடைய ஆவி ஆதரிக்கும். அது உன்னை ஆதரிக்கிறதுன்னா என்ன பண்ணணும்? உன்னுடைய புகழை கேட்கணும். புகழை கேட்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். சில பேருக்கு சிலத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அப்படி ஈடுபாடு இருந்ததுன்னா அந்த காரியத்தை பண்ணாக்கா அவனுக்கு பசியெல்லாம் தெரியாது. அந்த காரியத்தை பண்ணால் அவனுக்கு பசியெல்லாம் ஒன்றும் தெரியாது. தூக்கம் கூட வராது. அதில் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய உற்சாகமாகப்பட்டது அதுவே இவனுக்கு பசியாக இருந்தால் கூட வயர் ரொம்பினா போல் இருக்கும். தளர்ச்சியாக இருந்தாலும் தூங்கணும் போல் இருந்தால் கூட அந்த தூங்கணுன்றதெல்லாம் தோணாது. அதுவே இவனுக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் இந்த எம்பெருமானுடைய புகழ் பாடுறது இருக்குதே, புகழை கேட்கறது, அதுவே இவருக்கு ஆதரிக்கும் எனதாவியன்றதுனால அதுவே இவருக்கு தாரக போஷக போக்கியம் எல்லாமா இருக்குது. அதனால் அந்த இதுவாகப்பட்டது ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த இதுக்கு. அதனால் உத்தர கிருத்தியத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய குணநலன்கள், கீர்த்தி இருக்குதே, புகழ், அதை நாம் நல்லா கேட்கணும். அதுதான் நமக்கு வாழ்வுக்கு ஆதாரம் அப்படின்றது இது. அதனால் நாம் உத்தர கிருத்தியத்தில் அப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. சுவாமி தேசிகன் இந்த திருவாய்மொழிக்கு உண்டான இந்த திரமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் இதுக்கு ஆத்ம நித்திய ஆதர அர்ஹை, ஆத்ம நித்தியாதரார்ஹை அப்படின்னு சாய்ச்சிருக்கு. அதாவது ஆத்மாவுக்கு நித்தியமாக ஆதாரமாக இருக்கிறதுக்கு அருகமாக இருக்கிறது என்னது? அவனுடைய குணநலன்கள் அப்படின்னு. அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே அப்படின்னு சொன்னாரല്ലോ. அதனால் அதான் கீர்த்தி, அதாவது சித்தாகிருஷ்டி பிரவீணை அபிலபன சுகை ஸ்பர்ஷவாஞ்சாந்துஹானை ஆதன்வானைர்திருக்ஷாம் ஸ்ருதிஹித சகிதை ஆத்மநித்யாதரார்ஹை.
நிசேஷாக்ரோஷகிருத்பிः ஸ்மரதரதிகரைः தத்தசாயுஜ்யசங்கைः குர்வாணைர்பாலலௌல்யம் மிளிதகுணகணைः நித்தியதிருஷ்யாங்கமாக அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் ஆத்ம நித்திய ஆதரார்கை அப்படின்னு சாதிச்சார். இப்போது இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை செவிகளாலார கீழ் நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பண் தேன் உறப்பத்துற்று. கீழ்பாசுரத்தில் தின்கொள்ளவோர்க்கும் கிடந்தென் செவிகளே பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து தின்கொள்ளவோர்க்கும் கிடந்தன் செவிகளே அப்படின்னு சொன்ன அந்த பண் வேதத்தை பிருகத் ரதந்திரன்ற சாமபாகத்தை தான் சிறகுகள் இருக்குது. மொத்தத்திலே வேதாத்மாவாக இருக்கக்கூடிய புல் விவேகேஸ்வரனுடைய அந்த சிறகு பறக்கச்சே அந்த சிறகு தான் அடிச்சுட்டு பறக்கும். அப்போ அதுலேருந்து ஒளி கிளம்பும். அந்த ஒலியாகப்பட்டது அது பிரத ரகந்தரன்ற சாமத்தினுடைய இதெல்லாம் இருக்கிறதுனால அது எம்பெருமானுடைய புகழை நமக்கு செவிப்படுத்தும். அதனால் அப்படி உயர்ந்ததான எம்பெருமானுடைய புகழை அந்த சிறகாகப்பட்டது சிறகுனுடைய ஒலியாகப்பட்டது புகழ் பரப்புறதுனால நமக்கு தெரிவிக்கிறதுனால நம்முடைய காது வேற ஒன்றுத்தையும் கேட்காது. தின் கொள்ள ஓர்க்கும் கிடந்தென் செவிகளே. ஏன்னா ஒருத்தர் முக்கியமாக ஒன்று சொன்னால்னா அதில் நாமும் தீவிரமாக இருந்து அதை கேட்டோம்னா மற்ற அதை காட்டிலும் பலியஸாக இருந்தால் கூட அதான் உறக்க இருந்தால் கூட மற்றதெல்லாம் நமக்கு காது கேட்காது. அந்த மாதிரி கருத்மான் எம்பெருமான் சிறகை அடிச்சுண்டு எம்பெருமான் ஏழை பண்ணிட்டு போகிறது இல்லை எம்பெருமானுக்கு மேல் கட்டி மாதிரி கருத்மான் அப்படி பறக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் நமக்கு அந்த எம்பெருமானுடைய புகழ் நம்ம காதில் வந்து சேர்றதுனால அந்த ஒலி மூலமாக அதையே திருடமாக கேட்கும் அப்படின்னு சொன்னார். தின்கொள்ள ஓர்க்கும் கிடந்தன் செவிகளே. அதனால் அப்படி கேட்கக்கூடிய அதை அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியை தான் எப்போவுமே என்னுடைய ஆவி ஆதரிக்கும், ஆத்மா ஆதரிக்கும். அதாவது ஆத்மான்னா சிந்தை. ஆத்மான்றது அந்த சிந்தையோட கூடினது தான். அதான் சிந்தை ஆத்மா இதெல்லாம் பர்யாய சப்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி இடத்துல. செவிகளாலார. அதனால் செவிகள்னால் என்ன பண்ணணும்? புஜிக்கணும் நன்னா, எவ்வளோ தேவையோ. அதாவது கேட்டுண்டே இருந்தால் பசியே இருக்காது. அந்த ஆத்மா சரீரத்தை கொண்டிருக்குது. இந்திரியம் மூலமாக அதாவது இந்த இன்னொரு இப்போ ஆத்மா பொதுவில் பசி போகணுன்னா சாப்பிடணும். அப்பக்ஷணம் வாயு பக்ஷணம் அப்படின்லாம் சொல்லியிருக்குது. சில பேர் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்வார்கள். உயிர் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவானது இந்த சரீரத்தில் தங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். தங்கி அந்த சரீரத்தை இயக்கி அனுபவத்தை கொள்வது. சில பேர் வாயு பக்ஷணம் பண்ணுவார். அதுக்கு முன்னே அப்பக்ஷணம் வாயு பக்ஷணத்துக்கு முன்னே சில பேர் என்ன பண்ணுறா, இப்போ ஏகாதசி உபவாசம் அது இதுன்னா நீராகாரம் எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே தரிச்சிருக்கா.
ஏகாதசி உபவாசம் இருக்க முடியாதவா என்ன பண்ணுறா, சாத்துக்கு பதிலாக சொஜ்ஜி சாப்பிட்டுட்டு அது தரிச்சுட்டு இருக்கா. சொஜ்ஜி அதுக்கும் மேலே போகிறவா நீராகாரமாக பால் பழம் முதலியோட சாப்பிட்டுட்டு இருக்கா. அதாவது ஷட்ரசோபேதமான அன்னமாக இல்லாத உப்புலாம் சேர்க்காமல் பழம் முதலியை சாப்பிட்டு இருக்கா. அதுவும் இல்லாதவா நீராகாரமாக இருக்கக்கூடிய பால் மோர் சாப்பிட்டு இருக்கா. அதுவும் இல்லாத தீர்த்தம் மாத்திரம் கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அது இல்லாத அன்றைக்கி பூரா வாயு பக்ஷணம் தான் சுவாசிச்சுண்டு மாத்திரம் இருந்து உபவாசம் இருக்கா. அதுபோல் இந்த இடத்துல அப்போ இந்த சரீரம் தரிக்கிறது, ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் காட்டிலும் அப்பக்ஷணம் வாயு பக்ஷணம் அப்பக்ஷணத்தை காட்டிலும் இந்த எம்பெருமானுடைய அதாவது ஸ்ரோத்ரேந்திரியத்தினால கேட்கக்கூடியது இருக்குதே, அது நமக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா, பிரியகரமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது நமக்கு இது பண்ணும். நம்ம வர்த்தனம் பண்ணும், அதாவது ஆத்மாவை தரிக்க வைக்கும் இந்த சரீரத்தில். ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். இப்போது பயிர்கள்லாம் கூட இசையை அந்த பயிர்கள் இருக்கிற இடத்துல போட்டாக்கா அது நன்னா வளர்றது அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கா. ஆன மாதிரி இந்த எம்பெருமானுடைய புகழ் செவிகளால் செவிகளால் நன்னா பூஜிக்கணும். என்னத்தை? நின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே, உன்னுடைய கீர்த்தி இருக்குதே, அந்த கீர்த்தியே ஒரு பழம். அந்த பழமாகப்பட்டது கவி ரூபமாக இருக்குது. அந்த பழமாகப்பட்டது கவி ரூபமாக இருக்குது. இப்போ வச்சுப்போம், இப்போது வாழைப்பழம், அந்த பழம் இந்த பழமெல்லாம் இருக்குது. வாழைப்பழம், கொய்யா பழம் அப்படி வச்சுப்போம். இந்த பழமெல்லாம் திருடமாக இருக்குது, ஆனால் அதில் ருச்சியெல்லாம் இருக்குது. இப்போது சாத்துக்குடி, கமலாப்பழம் அப்படின்றதெல்லாம் ரசம் சொட்டுறது. திராட்சை பழம் இன்னும் நிறைய ரசத்தை உள்ளடக்கி இருக்குது, நீர் பண்டத்தை இல்லையா. எல்லாத்துலேயும் தான் ரசம் இருக்குது, மாப்பலா வாழை எல்லாத்துலேயும் ரசம் இருக்குது, ஆனால் அப்படி இருக்குது. அதுபோல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போது ஒருத்தருக்கு தீர்த்த தாகமாக இருக்குதுன்னு வச்சுப்போம், நாக்கு வறண்டு போகிறது அப்படின்னா இந்த திராட்சை முதலியோட சாத்துக்குடியெலாம் அது இந்த ரசம் ஈரப்பதத்தை நிறைய கொடுத்துடும். ஆனால் வாழைப்பழத்தையோ கொய்யா பழத்தையோ சாப்பிட்டாக்கா ஈரப்பதம் வராது. அதுபோல் இந்த பெருமாளுடைய புகழாகப்பட்டது கீர்த்தின்ற பழம். புகழ்ன்றது அதுவே ஒரு பழம், அது கவியாக இருக்குது. அந்த பழம் எப்படி இருக்குது? இப்போ திராட்சை பழம் நீரை நன்னா கொண்டிருக்குது, வாழைப்பழம் கொய்யா பழமெல்லாம் நீர் இல்லாத இருக்குது. இது பெருமாள் எப்படி இருக்குது? கவியை கொண்டிருக்குது. அந்த கீர்த்தியாகப்பட்ட பழம் கவி ரூபமாக இருக்குது. அதில் கவி ரசம், கவி அதாவது திருடமாக இல்லை, இந்த திராட்சாதிகளை போல இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். கீர்த்தி, அதனால்தான் கீர்த்தியாகிற கவின்ற கனின்னு சொல்லலை ஆழ்வார். உன்னுடைய புகழாகிற கவி இருக்குதே, பாட்டுக்கள் ஸ்தோத்திரங்கள், அது ஒரு கனி போல அப்படின்னு சொல்லலை. கீர்த்தி எம்பெருமானுடைய கீர்த்தி புகழ் பாடுறது தானே புகழ். அது வேதமாக இருக்கலாம், பிரபந்தமாக இருக்கலாம், இல்லை எதனா மற்ற பாட்டாக இருக்கலாம், அதுதானே உபன்யாச ரூபேன்னு இருக்கலாம். அதனால் கீர்த்தியாகிற கவி
அது எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது, கேட்க கேட்க தெவிட்டாத ஆனந்தத்தை கொடுக்குறது. அதனால் அது கனி அப்படின்னு வர்ணிக்கணும். ஆனால் அப்படி ஆழ்வார் சாய்க்கலை. கீர்த்தி கனி, கீர்த்தியே ஒரு கனி. ஏன்னா அது நமக்கு தாரகத்தை கொடுக்குறது ஆத்மாவுக்கு. அதனால் அது எப்படி எந்த ரூபமாக இருக்குது? கவி ரூபமாக இருக்குது. கீர்த்தி கனி என்னும் கவிகளே, அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியாகிற கனி கவி ரூபமாக இருக்குதே, அதை எப்படி நாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நமக்கு இதுவாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய தரிக்கிறதுக்கு தாரணத்துக்கு உண்டானத்தை நாம் என்ன பண்ணுறோம்? புஜிக்கச்சே சாப்பிட்றது. சரி, புஜிக்கச்சே நாம் என்ன பண்ணுறோம்? அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே சௌவர்ணே ஸ்தாலிவர்யே மணிகண கச்சிதே கோகுர்தாக்தான் சுபக்வான் பக்ஷ்யான் போஜ்யான்ஷலேஹ்யான் பரமமத விசோஷ்யமன்னன் நிதாயா நானாசாக்கைருபேதம். அதான் இப்படி உயர்ந்ததான நெய்யில் பண்ணப்பட்ட பக்ஷம்போ எல்லா வஸ்துக்களும் தங்க பாத்திரத்தில் வச்சு, கல்லழிச்ச பாத்திரத்தில் வச்சு அப்படின்னு இதுவரை நானா சாக்கை ருபேதம். இதுக்கப்புறம் அந்த இதை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, சுததி ததியோடு கலந்து சாப்பிட்றோம். மது தேனில் சாப்பிட்றோம், தேனை கலந்து சாப்பிட்றோம். கிருதம் நெய்யை கலந்து சாப்பிட்றோம். அதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம். சரி, இந்த ஸ்லோகம் பெருமாள் ஸ்லோகத்தை தானே எடுத்தோம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்க மானசிக ஆராதனத்தில் சமர்ப்பிக்க ஸ்லோகம். அதனால் சுததி மது கிருதம், அப்புறம் பால் க்ஷீர பானீய யுக்தம், பானீயத்தோடு சேர்த்து சாப்பிட்றோம். இப்படியாக உயர்ந்த வஸ்துவை இந்த இதெல்லாம் சேர்க்குறோம். அப்போ அதை போல் இந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய கனியாகிற கவியை காலப்பண் தேன் உறப்பத்துற்று, காலமாகிற பண், காலமாகிற பண், அதில் அந்த தேன் நாம் என்ன பண்ணுவோம்? சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, சக்கரை பொங்கலுக்கு திட்டமாக இது பண்ணுவா. மூட நெய் பெய்யுதுன்னு நெய்யை நிறைய குத்திக்கிட்டு சாப்பிடுவா. இப்போ பார்த்தசாரதி சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்னால் நெய்யோட கூட அந்த அரிசியும் பயத்தும் பருப்பும் தானே அதுக்கு பிரதானம். ஆனால் அதை காட்டிலும் முந்திரி பருப்பு விஞ்சி இருக்கும், நிறைய சேர்த்துருப்பாள். நிறைய ஒரு பிடி நமக்கு சக்கரை பொங்கல் விநியோகம் பண்ணால்னா அதில் 10-15 முந்திரி பருப்பே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் முந்திரி பருப்பினுடைய அளவை காட்டிலும் அந்த அரிசி பாயத்தம் பருப்பினுடைய அளவு கம்மியாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட கிடைக்குது. ஆன மாதிரியான காலப்பண் தேன். அதனால் இந்த தேனை கலந்து சாப்பிடணும். இந்த பழத்தை, பெருமாளுடைய கீர்த்தி ஆகிற பழம் இருக்குதே, அந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்? தேனை கலந்து. அதாவது இந்த பஞ்சாமிரதத்துலாம் தேன்லாம் கலப்பா. பலாப்பழத்துக்கு விசிஷ்ய தேனில் ஊற போட்டு சாப்பிடுவாள். அந்த மாதிரி அதான் பலாப்பழத்துக்கு வருது, பஞ்சாமிரத்துக்கு ஏதோ கொஞ்சம் தேன் குத்துவாள். ஆனால் பலாப்பழத்தை அந்த சொலையை தேன்லேயே தோச்சி எடுத்து அப்படியே சாப்பிடுவாள். அது அந்த தேன் பலாப்பழ ருச்சி வேறு இருக்குது, அந்த தேனுடைய ருச்சியும் அதிகமாக உரைப்பா. அதாவது இப்போது ரொம்ப உரைச்சின்னு இருக்குது, சாந்து புளி காரம் உப்பு எல்லாமே அதிகம், ரொம்ப உரைச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை, லேசாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி இதை காலப்பண் தேன் உரைப்பத்துற்று, அந்த காலமாகிற தேன் இருக்க காலப்பண், அந்த
இந்த கவி, அதாவது கீர்த்தி கனி, அந்த கனியாகிற கவி இருக்குதே, அந்த கவியை காலப்பண் தேன் உரப்பத்துற்று, காலப்பண்ணாகிற தேன். அந்த தேன் என்ன, அதை சேர்க்கணும்னா அது நிறைய சேர்க்கணும்னு அர்த்தம். உரப்ப துற்று அப்படின்றதுனால, அப்படி நிறைய சேர்த்து, துற்றுன்னா அனுபவித்து, நிறைய வயர் நம்ம சாப்பிட்டு அப்படின்னு அர்த்தம். வயரை துத்து பண்ணுறோம், அதாவது வயர் ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோமல்ல, அதுபோல் காலப்பண் அப்படின்னு சொல்கிறேன், காலமாகிற பண் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆத்ம நித்யாதராருகை அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஆத்மாவுக்கு நித்தியமாக ஆதரமாக இருக்குன்னா ஆதரத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார். அதனால் இந்த தேன்றது எப்படி, அந்த பெருமாளுடைய கீர்த்தியாகிறது பழம். அந்த பழம் கவி ரூபேன இருக்குது, சரி, அதான் பலாப்பழமாக இருக்குது, அதனுடைய இது இருக்கட்டும், திராட்சை பழமாக இருக்குது, அதுதான் ரசம், திராட்சா ரசம், அந்த மாதிரி அது கவி ரூபமாக இருக்குது. சரி, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேனில் கலந்து, தேன் கலந்து சாப்பிடணும். அந்த தேன் எப்படி இருக்குது, இந்த கனி கவி ரூபமாக இருக்குது, அந்த தேன் எந்த ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேன் எந்த ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது காலமாகிற பண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. காலமாகிற பண் அப்படின்னு சொன்னால், காலம்ன்றது என்னது, நேற்று, இன்று, நாளை, இந்த க்ஷணம், அதெல்லாம் தானே காலம்ன்றது. போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள் அப்படின்னு, போன காலங்கள் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி, நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்கிற காலம், அந்த பண்ணாகிற அப்படின்றது அது எப்படி இருக்குது, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். திரேதத்வாபர கலியுகம் இவனா அன்பு முனானாய். அதனால் எம்பெருமான் தான் இந்த 4 யுகமாக இருக்கான். யுகமெல்லாம் காலம் தானே, இது கிருத்தயுக காலம், இது கலியுக காலம் அப்படின்னு. அதனால் எம்பெருமானுடைய கீர்த்தியாகிற கவியை காலமாகிற பண்ணாகிற தேனில் குழைச்சி சாப்பிடணும். அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னால், கிருத்தயுகாதிகளில் அவாவா திருவஷ்டாட்சரத்தையும் பிரணவத்தையும் சொல்லியே அப்படியே பண்ணுவாள். திரேதாயுகத்தெல்லாம் என்ன பண்ணுவாள், வேதமெல்லாம் ஓதி யாகாதிகள்லாம் பண்ணுவாள். தியாயன் கிருத்தே யஜன்யஜ்ஞே திரேதாயாம் துவாபரேர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்லியிருக்கோல்ல. ஆனால் துவாபர யுகத்தில் எம்பெருமானுடைய நாமங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவார்கள். கலியுகத்தில் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்கள். அது இப்போ ஒவ்வொரு காலத்தில் அந்த தர்மம் எப்படி மாறுறது, அதாவது கிருதயுகத்தில் தியானம் பண்ணணும், திரேதாயுகத்தில் யஜ்ஞாதிகள் பண்ணுவார்கள், துவாபர யுகத்தில் அர்ச்சனாதிகள், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போது ஒவ்வொரு யுகத்துக்கு தர்மம் யதாப்னோதி ததாப்னோதி. கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணாக்கா என்ன பலன் கிடைக்குமோ அது திரேதாயுகத்தில் யஜ்ஞத்தினால கிடைக்கும், துவாபர யுகத்தில் அர்ச்சனையினால் கிடைக்கும், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனால கிடைக்கும்னு சொல்லியிருக்குது. அதனால் அப்போது அதுதான் காலமாகிற பண். இப்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவா, அந்த எம்பெருமான தியானம் பண்ணச்சு எந்த பண்ணை உபயோகப்படுத்துவாள்னா பிரணவத்தை உபயோகப்படுத்துவா, இல்லை அஷ்டாட்சரத்தை உபயோகப்படுத்துவா. அதுக்கப்புறம் யுகத்தில்
வேத மந்திரங்கள்லாம் உபயோகப்படுத்துவா. அதுக்கப்புறம் ரிஷிபி பரிஹி தானி தானி வக்ஷாமி பூத்தேன்னு ரிஷிகள்லாம் என்ன பண்ணா துவாபர யுகத்தில் எம்பெருமானுடைய நாமங்கள் அதுலேருந்து தான் இப்போ 1000 நாமம் சகஸ்ரநாமத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் வியாசர். அதனால் அவள்லாம் நிறைய நாமங்கள் வேதத்தில் படிக்கப்பட்ட நாமங்கள் எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சாரணம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவார்கள். நாம் இப்போ என்ன பண்ணணும், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தான் இந்த சகஸ்ரநாமம் அது அது இருக்குது வச்சு. அதனால் அதெல்லாம் பண்ணு தான் ரொம்ப, அதாவது கிரந்தங்கள்லாம் பார்த்தா இந்த ப்ரோஸ் பொயட்ரின்னு சொல்கிறோமே, ப்ரோஸை காட்டிலும் கத்தியம், பொயட்ரின்றது பத்தியம், அந்த பத்திய ரூபமாக இருக்கக்கூடிய கவிகளுக்கு தான் தரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதோடு கூட அது இசையாகவும் இருக்கும், அதாவது இன்னிசையாகவும் இருக்கும். அதனால் பண் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த பண்ணு காலப்பண் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆழ்வார் சொல்கிறே, இருக்கார் மொழியார் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர் யாமுமவா ஒரு கார் வினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றனமே. இந்த இடத்துல ஆழ்வார் காலத்தை சொல்லலை, உதாரணத்துக்கு அதை எடுத்துப்போம், அது காலத்துக்கு அப்படியே பொருந்தும். இருக்கார் மொழியார் நெறி மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். பூசுராளார்களே முதல்ல படிக்கப்பட்ட முதல் வர்ணத்தில் இருக்கக்கூடியவாள், அவள்லாம் என்ன பண்ணுவா, வேத மந்திரங்களை சொல்லி கொஞ்சம் கூட நெறி தவறாமல் உன்னை உலகளந்த திருத்தாளினை ஏற்றுவர். நான் என்ன பண்ணுறேன், நான் 4ல் வந்தவன், அவள்லாம் முதல்ல வந்தவா முதல் வர்ணத்தில், நான் 4ஆம் வர்ணத்தில் வந்தேன். அதனால் எம்மோடு நொந்து கனியின்மையின், அப்படிப்பட்ட கனி இல்லை. அதாவது எம்பெருமான ஏற்றத்துக்கு உயர்ந்தது எது, முதல் ஸ்ருதி. அதனால் அது பழம் போல் இந்த இடத்துல வர்ணிச்சிருக்கார். இருக்கட்டும், அந்த கனி நான் 4வது வர்ணத்தில் இருக்கிறதுனால எனக்கு இல்லை. அதனால் அந்த கனியினுடைய கடைசியாக இருக்கிற பிஞ்சு அது இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறத அதுக்கு கருக்காயின்னு பேர். நெல்மணி நன்னா முத்தி தேர்ந்து இருந்ததுன்னா நெல், அதில் பதராக இருந்ததுன்னா கருக்கா. அதில் தோல் பாகம்தான் நிறைய இருக்கும், உள்ளுக்குள்ளே அரிசி பாகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் பழத்துலேயும், பழங்கள்லாம் நல்ல பழமாக இருந்ததுன்னா இதுவாக இருக்கும், பிஞ்சு வெம்பல் வெதும்பல்லாம் இருந்ததுன்னா தோல் தான் நிறைய இருக்கும், ரசமும் கம்மியாக இருக்கும் இருக்கிற பழத்துலேயும். அதுபோல் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றனமே. அதனால் திருநாமத்தை, அந்த சொல்ல திருநாமம் சொல்கிறத நான் கற்றேன் அப்படின்னு சாய்க்கிறார். இருக்கட்டும், அதாவது என்னன்னா, அந்த முதல் யுகத்தெல்லாம் சொன்னமே அதெல்லாம் வேத சம்பந்திகள், அதாவது பிரணவம் வேதத்தினுடைய அர்த்தத்தை மொத்தம் தன்னுள்ள கொண்டிருக்குது, திருவஷ்டாட்சரம் வேதத்தினுடைய அர்த்தத்தை மொத்தம் தன்னுள்ள கொண்டிருக்குது. யஜ்ஞத்தில் நேரவே வேதம் சொல்கிறார், அர்ச்சனையிலையும் வேதத்தில் படிக்கப்பட்டதான நாமங்களை அவ ரிஷிகள்லாம் ஓதி அர்ச்சனை பண்ணுறா. அது மொத்தம் அப்படி ஆயிடுச்சு. இது என்ன, அதனுடைய நாமங்கள் தான். ஆனால் இதுக்கு அந்த நியமங்கள்லாம் வேதத்தை ஓதக்கூடிய நியமம் கிடையாது. இது வெறுமே கேவல நாமம் மாத்திரம். அதே அர்ச்சனைக்கு பிரணவத்தை முன்ன சொல்லணும்,
சதுர்த்தியந்தமாக அந்த பதங்களை சொல்லணும், நமசப்தத்தை சொல்லணும். இதெல்லாம் இருக்கிறதுனால நமசப்தம் சரணாகதி பரம். அந்த சதுர்த்தியந்தமானது கைங்கரியத்தை பிரார்த்திக்கிற பதம். பிரணவமாகப்பட்டது சேஷசேஷி பாவத்தெல்லாம் உள்ளடக்கி சொல்லக்கூடிய பதம். அதனால் எல்லாம் அதுக்கெல்லாம் நியமாதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் 3 யுகத்தில் அதான் வேதத்தை எத்தனை பேர் படிக்கலாம்? 3 பேர் படிக்கலாம், பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் வரை. ஆனால் இப்போ இது 4வது யுகம். அது இது ஆழ்வார் இது 4வது வர்ணம். அதனால் இதுக்கு அந்த நியமங்களோடு கூடின வேதங்கள்லாம் இல்லை. நியமமாலாம் இல்லாத அதில் கருக்கா மாத்திரம் எங்கே வளருது? அதே நெல் பயிரில் தான் வளருது, அதே மாந்தோப்பில் அதே மாமரத்தில் தான் வெம்பி போன பழமெல்லாமும் இருக்குது. அதனால் திருநாம சொல் கற்றனமே, திருநாமமாக சொல்லப்பட்டதை நான் கற்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் காலப்பண் தேன் உரப்பத்துற்று, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான தேனை குழைச்சி சாப்பிடணும். இப்போ அவளுக்கா இப்போ உபதேசம் பண்ணுறார், நமக்கு தானே. அதனால் இந்த கலிகாலத்தில் இருக்கவாளுக்கு தானே நம்மாழ்வார் பிரவர்த்தகரானார் அப்படின்னு. இந்த நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த கீர்த்தியாகிற பழத்தை, பழமாகிற கவிகளை காலப்பண்தேன். அதனால் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான பண் ரூபமாக இருக்கக்கூடிய தேனை குழைச்சி சாப்பிடணும். பண்ணார் பாடலின் கவிகள் யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிரும் சோலையானே அப்படின்னு சாய்க்கிறாரே. அந்த மாதிரி பண்ணார் பாடல். அதனால் இந்த திவ்ய பிரபந்த ரூபமாக இருக்கக்கூடிய, அதனால தான் இதுக்கு பகவத் விஷயம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. பெருமாள் முதலாழ்வார்கள்லாம் விட்டுட்டு கூட நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்து நம்மாழ்வார் உள்ள புகுந்து தன்னுடைய பாடலை பாடினான். இன் கவி பாடும் பரம கவிகளால் தன் கவிதான் தன்னை பாடுவியாது இன்னு நன்கு வந்தென்னுடனாக்கி என்னால் தன்னை வன் கவி பாடுமென் வைகுந்தநாதனே. வளமான ஒரு கவியே வைகுந்தநாதன் எங்குள்ள வந்து பாடினான். ஏற்கனவே முதலாழ்வார்கள் திருமிஷி ஆழ்வார்லாம் இருக்கா, இன்கவி பாடும் பரம கவிகள், உயர்ந்த கவிகள். அவளை கொண்டு பாட சொல்லலை. ஏன்னா அவள்லாம் 3வது யுகத்திலே வந்துட்டவா. அவள்லாம் வேதம் ஓதக்கூடியவா. அவள் 4வது யுகத்தில் தகுந்தவாளுக்கு நான் எல்லாரும் பண்ணக்கூடியதா இருக்கிறது. அங்கே அந்த காலத்தில் சுஷ்ரூஷை பண்ணாலே அவளுக்கு வந்துடும். எப்படி பதிக்கு பத்னி சுஷ்ரூஷை பண்ணால் பத்தியினுடைய தர்மானுஷ்டானத்தில் பாதி பலன் இவளுக்கு வருதோ பத்னிக்கு, அந்த மாதிரி அவள்லாம் சுஷ்ரூஷா நிறத்தாளாக இருக்கிறதுனாலேயே அவளுக்கு வந்துடும் 4வது வர்ணத்தாருக்கு. ஆனால் இந்த காலத்தில் சுஷ்ரூஷாதிகள்லாம் கலியுகத்தில் பண்ண முடியாது. தர்மம் குறைஞ்சுட்டே வரதுனால நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு இந்த பாராட்சிய தன்மையெல்லாம் போயிடும். தர்மம் எங்கே நிலை இருக்குதோ, தர்மம் குறைஞ்சி போச்சுன்னா பாராட்சிய தன்மையெல்லாம் போயிடும். அதனால் இந்த காலத்தில் அவளுக்கு பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த சர்வருக்கும் அதிகமான பாஷையிலே மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவமாக தண்ணீராக முழுமா போலே இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளினார் அப்படின்னு சொல்கிறாரோ. அதனால் காலப்பண் தேன், இந்த காலமாகிற பண் அலமாரி தேன், இதுதான் தேன் இப்போ நாமம். அதனால் இதை நிறைய சேர்த்துண்டு உரப்பத்துற்று இதை நாம் போக்கியமாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாரே சாய்க்கிறார். காலப்பண் தேன். அதனால் பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால், அந்த பழத்தை நாம் பூஜிக்கணும்னு சொன்னால், அது கவி ரூபமாக பாட்டு ரூபமாக இருக்க. பண்ணார் பாடல் இன்கவிகள் அப்படின்னு
ஆன மாதிரி இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டு அது என்னது, அது காலப்படுத்தேன் அதை மிகுதியாக. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்ரீபாஷ்யக்காரர் நாள்லேருந்து உபய வேதாந்தின்னு சொல்லி நாமெல்லாம் இதை ரொம்ப அதிகமாக இந்த தேனை கலந்து பெருமாளுடைய இதை புஜிக்கிறோம், கீர்த்தியை. இது தேனை சாப்பிட்டு மதன்னு அந்த கீர்த்தியை பண்ணிட்டதுனால நமக்கெல்லாம் என்ன பண்ணுறது, பிரதான ஆகாரமாக இருக்கிறது. இன்றைக்கி பலாப்பழம் ரொம்ப நிறைய தேன் நிறைய குச்சின்னு சாப்பிட்டதுனால சாதமே வேணாம் அப்படின்னு அதுவே எனக்கு போந்துடுத்து, சாதமே வேண்டாம், ராத்திரிக்கும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுறோம், பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதே வேத மந்திரங்கள்லாம் சொல்லி நாம் கர்மா ரூபமாக பெருமாள் ஆராதிக்கணுமே, அதெல்லாம் விட்டுட்டு சந்தியாவந்தனம் கொடுத்து விட்டுட்டு நாம் இந்த பிரபந்தத்தை சேவிச்சுண்டு இப்படியே போயிட்டு இதிலையே நம்ம ஆத்மா தரித்து போகிறதுனால அந்த சந்தி சாவித்திரிலாம் கூட பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாத போயிடுத்து. அது சரியானா சரியில்லை என்ன. ஆனால் செவிகளால் ஆரணன் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பண் தேன் உரைப்பத்துற்று. அதனால் அப்படி பெருமாளை குணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார், புஜிக்கணும் அப்படின்னு. அதனால்தான் இப்படிப்பட்ட ஆகாரம், இந்த ஆத்ம தாரணம் நமக்கு இருக்கிறதுனால இந்த கர்மா பண்ணாதான் இந்த ஆத்மா தரிக்கும் அப்படின்ற சாஸ்திரம் இருக்குதே, பிரதான சாஸ்திரம், அது போயிடுத்து. அதாவது சாதாரணமாக 2 வேளையும் சாதம் சாப்பிட்டு பரிசேதனை பண்ணி சாதம் சாப்பிட்டாதான் உடம்பு தரிக்கும் அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன பண்ணுறான், இப்படியே நொறுக்கு தீனி அது இதே சாப்பிட்டுட்டு இப்போ சேல்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுறான், எங்கேயோ போகிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான், வேலை கட்ட வேலை யார் காஃபி கொடுக்குறாளோ டீ கொடுக்குறாளோ அவளை பிரீத்தி பண்ணுறதுக்காக அப்படி சாப்பிட்றான், இது பண்ணுறான். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு வயிற்றுப்பிட்டு அவனும் தான் 60 வருஷம் 70 வருஷம் இருக்கான். 2 வேளை சாதம் சாப்பிட்றவனும் 30 வயசுலேயே போயிடுறான் சொல்கிறேன். அதனால் பிரதானமாக இருக்கக்கூடிய தரிக்கக்கூடியது இல்லை. அதனால் எதை இருக்குது, புவியின் மேல் பொன்னடும் சக்கர துண்ணையே. இந்த மாதிரி இருக்கிறது அவளுக்கு தான் எம்பெருமானுடைய குணநலன்களை எப்போவுமே நமயித்தேவாதினகான்னு அவளுக்கு தான் அது உண்டு வைகுண்ட லோகத்தில். அங்கே போய் கேட்குறாரா இந்த மாதிரி அனுபவம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படின்னா அது இல்லை. புவியின் மேல், இந்த பூமியிலேயே புவியின் மேல் இந்த அனுபவம் அங்கே தான் கிடைக்கும். பொதுவாக எங்கே வைகுண்ட லோகம் போனால் தான். ஆனால் அது வேண்டாம், இங்கேயே அதான் உத்தர காலத்தில் நான் உன்னை ஆசிரிச்சிருக்கேனே, இந்த தொடக்கமாக உனக்கு சரணாகி பண்ணிட்டு இருந்துட்டேன், இனிமேட்டு மோட்சம் கொடுக்க போகிறேன், அது இங்கேயே ஓணும் எனக்கு, அங்கே போனால் விட்டு தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏற்ற தேகாவசானத்தில் தான் நீ கேட்டிருக்க, மரணமானான வைகுண்டம் கொடுக்கணும், அங்கே தானே உனக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்ல வேண்டாம். புவியின் மேல் இந்த பூமியிலேயே முக்தானுபூதியாக எனக்கு கிடைக்கும். பொன்னடும் சக்கர துண்ணையே. எப்படி நீ கையில் திருவாழி ஆழ்வானை வச்சுட்டுருக்க, அது எப்படி இருக்குது, பொன்னெடும் சக்கர துண்ணையே. அது ரொம்ப ஸ்பிருகணீயமாக இருக்குது, விரும்பக்கூடியதாக இருக்குது அந்த சக்கராயுதம். அந்த சக்கராயுதம் என்ன பண்ணுறது, ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ரெண்டுத்துக்கும் அது அதிபதி. அதனால் ஜகச்சக்கரம்ன்றது என்னது, என்னுடைய சரீரம் இந்த ஜகத்து பாஞ்ச பௌதிகமாக ஆனது. அப்புறம் இந்த சரீரம் தேகாவசான பர்யந்தம் எவ்வளவோ நாள் இருக்க போகிறது. அதுக்கும் இந்த சரீரம் இருக்கிறதுக்கும் அந்த சக்கரத்தாழ்வார் தான், சக்கரத்தாழ்வாருடைய அதீனம்தான், அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த சரீரம் எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு, சரீரம் இருக்கிறதுக்குன்னா சரீரம் நன்னா இருக்கிறதுக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ நாள் நீட்டிச்சிருக்கணுமோ அவ்வளோ நாள் நீட்டிச்சிருக்கிறதுக்கு அந்த காலமும் அவருடைய அதீனம். அதனால் அப்படிப்பட்டதான சக்கரத்தாழ்வாரை நீ கையில் வச்சுட்டுருக்க. அதனால் என்ன தெரியுது, என்னுடைய சரீரம் பாஞ்சபௌதிகமான சரீரமும் அவருடைய அதீனம், அது எவ்வளோ நாள் நீட்டிச்சிருக்கணுமோ அதுவும் அவருடைய அதீனம், காலம் அவ்வளோ காலம் அதுவும் அதீனம்.
அதனால் இந்த புவியின் நீ அப்படிப்பட்ட சக்கரதாயத்தை வச்சுண்டு நீ இந்த மாதிரி சொல்லலாமா? எனக்கு அங்கே வந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாமா? இந்த சரீரத்திலே கொடுக்கணும். புவியின் மேல் பொன்னடும் சக்கர துன்னையே. அதனால் ஸ்பிருகணீயமாக நான் விரும்பக்கூடியதாக இருக்குது அந்த இது. அப்புறம் நெடும், அது எனக்கு நீண்டபடியாக அருள் பண்ணுறதுக்கும் அது இருக்குதுன்னு தெரியுது. அப்படிப்பட்ட சக்கரத்தை வச்சுட்டுருக்க உன்னையே, இங்கேயே பூமியிலேயே இப்படிப்பட்ட உன்னை அவிவின்னி, கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் கால விச்சேதம் இல்லாமல் ஆதரிக்கும் எனதாவியே, என்னுடைய ஆத்மா ஒன்றை தான் ஆதரிக்கும். ஆதரிக்கும்னா இந்த அனுபவத்தை பெற்றே இங்கே ஆத்மா தரிக்கும். அதனால் இப்படி தரிக்கிறதுனால இதர விஷயத்தில் ஆத்மா செல்லாத உத்தர கிருத்தியம் நன்னா நடக்கும். இப்படி தான் பண்ணணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன்யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.